என்ன தல மறுபடியும் கேப்டன் ஆயிட்டீங்க போலுக்கா? வாழ்த்துக்கள். நன்றிப்பா நன்றிப்பா. ஆமா, இந்த கோழி ஏதோ ஹோம் கிரவுண்ட் 2 மேட்ச் தோத்து போயிட்டாங்களாம்ல? ஆமா தல, நானும் அதை கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருக்குது. அந்த வார கோழி வேற அவட்டிக்கிறது. என்னப்பா கோழி சின்ன சாமியா சேலத்திலே 2 டைம் தோத்து போயிட்டீங்க போலுக்க? ஆமா தல, கடைசியில எங்க வீட்டுல நடிக்கிறாங்க. எப்ப ஹோம் கிரவுண்ட் டெல்லியும் குஜராத்தும் எங்க அடிச்சாங்களோ அதுல இருந்து ஒரு பேய மதிக்க முடியறாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் இதை வச்சு செய்யறாங்கப்பா. எப்படி சின்ன சின்ன பசங்க வச்சு செய்யறா? நீங்க மட்டும் பெரிய பேத்திக்கிட்டீங்க. 17 வருஷம் கழிச்சு சேப்பாக்கர்ல எங்களோட ஹோம் கிரவுண்ட்ல சரிதாவும் எங்கள 10 வருஷம் கழிச்சு வாங்கிக்கல எங்களோட ஹோம் கிரவுண்ட்ல உங்க நீங்க பயங்கர குசியில இருந்தீங்களே, அதோட கர்மாதான்டா உங்க ஹோம் கிரவுண்ட் நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க கூட கோச்சுக்கிறேன். நம்மளுக்குள்ள டீலிங் வேற. இருந்தாலும் இப்பயுமே இந்த கப்படிக்காத டெல்லி இந்த டைம் கப்படிச்சிருவாங்களா? ஆமா, நீங்க எத்தனை கப்படிச்சிருக்கீங்க? நாங்க எத்தனை கப்படிச்சிருவோம்ல? டே இதனாலதான் நீங்க 17 வருஷம் கப்படிக்காம இருக்கீங்க. முத கப்படிங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம். சரியா? போலி ஓவர டேமேஜ் பண்ணானா இந்த இடத்துல காலி பண்ணிரு. பாருங்க தவ எப்படி பேசிட்டு போறான்ட்டு. அவனுக்கு ரத்தமா, நம்மளுக்கு தக்காளி சட்னியா? அது மாதிரி அவன் ஹோம் கிரவுண்ட்ல நம்மள அடிச்சானா அது ரத்தானா? அவன் ஹோம் கிரவுண்ட்ல மத்தவங்க அடிச்சாங்கன்னா அது அவனுக்கு சோகமா? ரோஹித், அவங்கள பத்தி தான் நமக்கு நல்லா தெரியும்ல. இது என்ன இன்னைக்கு நேத்தா? 17 வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. விடு கவலைப்படாத. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? ஏன்டா